ஹாய் மக்கா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம ஒரு தூத்துக்குடி ஃபேமிலியை சந்திக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போகிறேன். யார் அவங்க அப்படின்னு நீங்கள் ஷார்ட்லேயே பார்த்துருப்பீங்க. மதினி சமையல் அப்படின்னு போடுவாங்க. அவங்க வீடு பார்த்தீங்க அப்படின்னா கடலை சுற்றிலையுமே கொஞ்சம் தூரத்துக்கு தான் கடைக்கு போகணும். அதனால தான் கொஞ்சம் அவங்க வீடியோவிலே நிறைய சொல்லியிருப்பாங்க. ஒரு கடைக்கு போகணுன்னாலும் ரொம்ப தூரம் தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காண்டி தாங்க ஒரு அன்பில் தாங்க இதெல்லாமே நம்ம வாங்கிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் மாவு அரைச்சிருந்தேன். அப்படியே கொஞ்சம் மாவை எங்கள் அம்மா எடுத்து வைம்மான்னு சொல்லியிருந்தாங்களா, சரி ஓகே அதையும் அப்படியே எடுத்து வச்சாச்சுங்க. அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போனேன். அப்படியே போனேன் பஸ்ஸில் உட்காந்து காத்துக்கிட்டே இருந்தோங்க. ஏன்னா பஸ் வந்து 1 ஹவராக வரல. ஏன்னா டைமுக்கு தான் இருக்கான். புதிய துறைமுகம் போகணும் இல்லையா, அவங்க வீடு அந்த சைடு தான் இருக்குது. அதனால் பஸ்க்கு வெயிட் பண்ணேன். இது தாங்க நம்மளுடைய தூத்துக்குடி பவர் பிளான்ட்டு அனல் மின் நிலையம். சூப்பராக இருக்குங்க. இதை கடலுக்கு நடுவில் பார்க்கும்போதே ஒரு அழகாக இருக்கும். பட் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆயிட்டுங்க. அப்படியே நம்ம மதினி வீடுக்கு வந்தாச்சுங்க. இது சுற்றி கடலுங்க. அவங்க எப்போவுமே இந்த இடத்துலேருந்து வீடியோ போடுவாங்க. பட் பார்க்குறதுக்கும் நேரில் போய் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள். ஏன்னா அங்கே உள்ள முள்வெளிகள் எல்லாமே ஜேசிபியை வச்சு இது பண்ணிட்டாங்க, க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே ஃபுல்லாகவே அதாவது பில்டிங் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த கடல் சத்தம் பார்த்திங்கன்னா மற்ற கடல் அலைக்கும் இங்கே உள்ளதுக்கும் அலைகள் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஃபோர்ஸாக இருந்துச்சு சவுண்ட் எல்லாமே. நிறைய சிப்பிகள் விதவிதமாக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வலையெல்லாம் பார்த்திங்களா, இந்த மதினியை இந்த அதாவது இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏம்மா இதெல்லாம் கொண்டுட்டு போம்மா, அந்த சங்கு சிப்பிலாம் கொண்டு போய் மீன் தொட்டியில் வைமான்னாங்க. மீன் நம்ம வீட்டில் இருந்துச்சு, இப்போ இல்லை இறந்து போயிடுச்சுன்னேன். அப்புறம் இந்த சங்கு வந்து காலில் குத்திருச்சுன்னா விஷம் அப்படின்னு சொன்னாங்க. இது நல்லது, வீட்டில் வைக்கலாமா அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு நானும் வாங்கிட்டு போயிட்டேங்க வீட்டுக்கு. கடல் அலைகள் பார்த்திங்கன்னா பயங்கர ஃபோர்ஸாக இருக்குது. இன்னையிலேருந்து தான் கடலுக்கு மீன் பிடிக்க போக விட்டுட்டாங்க. அதாவது கடல் கட்டு போட்டிருந்தாங்க இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் உங்களுக்கும் மீன் வேணும் அப்படின்னா நீ காலையில் 7 o'clock வந்து வாங்கிட்டு போமா அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நான் டைமிங்கெல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கும் ஒரு மீன் வாங்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து வாங்கிக்கிடலாம் இல்லையா. ஸோ அதுக்காக அப்படியே கேட்டுட்டு, இது தாங்க மதினி வீடு. பாட்டி நிற்கிறாங்களே அதுதான் வாசல். இதை சுற்றிலையுமே 22 குடும்பங்கள் இருக்காங்க. எல்லாருமே நல்லா பேசினாங்க. எல்லாருமே கடலுக்கு போகிறவங்க தான். மீன் பிடிச்சிக்கிட்டு அப்படியே அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே நானும் கிளம்பிட்டேங்க. அங்கேருந்து வரையே மனசு இல்லை. ஏன்னா இயற்கைக்கு நடுவில் நம்ம உட்கார்ந்தது மாதிரி இருந்துச்சு. அழகான காற்று, பயங்கர காற்றுங்க. அவங்க வீட்டில் ஃபேன் கிடையாது. அந்த கடல் காற்றே அப்படி ஒரு காற்று இருந்துச்சு. அந்த அலை சவுண்டும் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நம்ம ரிட்டன் வரும்போது நம்ம பவர் பிளான்ட்டை பாருங்கள். இது நம்ம தூத்துக்குடி உப்பளங்க. இங்கே உப்பளத்து நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, இன்னொரு நாள் நான் வந்து உப்பளத்தை வந்து நல்லா க்ளோஸ்அப்பில் நல்லா வீடியோ எடுத்து போடுறேன். இந்த இந்த சைடு ஃபுல்லாகவே உப்பளம் தாங்க. காலையில் சீக்கிரமாக ஏர்லி மார்னிங்கே உப்பளத்துக்கு வேலைக்கு வந்துடுவாங்க. 4 மணிக்கே வந்து 10-10:30க்கெலாம் வேலையை முடிச்சுட்டு எந்திரிச்சிருவாங்க. உப்பு கொட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஒயிட் கலரில் ஃபுல்லாக தெரிகிறது எல்லாம் உப்பு தான். அப்படியே உப்பு விளைய அள்ளி போட்டு அந்த கொட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அப்படியே தரம் பிரித்து லாரியில் அப்படியே ஏற்றி விட்ருவாங்கங்க. அப்படியே வந்தாச்சுங்க. அப்படியே தூத்துக்குடியை கொஞ்சம் அப்படியே நெருங்கிக்கிட்டு இருக்கோங்க. நானும் எங்கள் அம்மாவும் தான் போயிருந்தோம். பார்த்திங்களா பயங்கர காற்றுங்க. இப்படி பயங்கர காற்று. இங்கேயே இப்படி காற்றுனா கடல் சைடு எப்படி இருக்கும் காற்று சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒரு காற்று. அப்படியே நம்ம என்ட்ரி ஆனோன்னா மாதா கோயில் தான் ஃபஸ்ட்டு வரும். தூத்துக்குடியில் என்ட்ரி ஆகும்போது மாதா கோயிலுக்குள்ளே நுழைஞ்சி அப்படியே நம்ம ரைட் சைடு, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், இந்த ஷாப்பில் தான் நான் டீ குடிச்சிட்டு பஸ்தல் சாப்பிடுவேன். நீங்கள் 4-4:30க்கு வந்துருந்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சிக்கன் போட்டு அழகாக பஸ்தல் செஞ்சு தருவாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே நாங்கள் இந்த சைடு வந்தோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் வாங்கி கொடுப்பாங்க. அப்படியே கிளம்பிட்டேங்க. அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. தூத்துக்குடி உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் பார்த்திங்களா, அப்படியே வந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்கள மீட் பண்ணி. நிறைய விஷயங்கள் பேசினோம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம். நானும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஓகே, உங்களுக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு
சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நான் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக போடுறேன். மறக்காமல் தூத்துக்குடி தமிழச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். See you, டாட்டா.